ஹாய் வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நாங்கள் அஞ்சாபுரத்தில் வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை வந்து ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். இப்போ அந்த குளத்தை காட்டுறேன் பாருங்க. ஆனால் உள்ளுக்கு இறங்கி இல்லாத இடம் முதல்ல இருக்கும். அதை முதல்ல இருக்கிறபடியாக வெளியில இருந்து தான் அந்த வீடியோ நான் காட்ட போகிறேன். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டினை பார்த்துங்க. சங்கத்தமிழ் சுட்டி போட அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை காட்டுறேன். நீங்கள் வந்து முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு கிடைச்சா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும், என்னுடைய சேனல் வளரும். இந்த உள்ளுக்கு அந்த பாருங்க, குளத்தோடு சேர்ந்து நிற்கிற மரங்கள் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு பாருங்க. மற்றது மல்லி மரம் அப்படியே நீரை பாருங்க. ஒரு புத்த விகாரி ஒன்று தெரியுது. இந்த கேமரா வந்து குவாலிட்டி கொஞ்சம் குறை பண்ணுறபடிங்க அவ்வளோவா தெரியல பாருங்க. இங்கால வந்து வாகனங்கள் வந்து வந்து போய் கொண்டு பாருங்க. அங்கேருந்து தான் வந்த நாங்கள் இப்படியே நேராக இந்த பக்கத்தால் நேராக போகிறோம். இப்போ வந்து பாருங்க, இந்த குளத்து அதாவது வந்து ரோட்டு கரையோட வந்து குளம் இருக்கிறபடியா நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. மற்றது வந்து பாருங்க, அந்த தண்ணிக்குள்ள வந்து தாமரையில எல்லாம் கிடக்கு. தாமரையில் மல்லிப்பூ எல்லாம் இருக்குங்க. ரங்கி பிடுங்க ஆசை தான் ரங்கில முதல நிற்கிறபடியா உள்ளுக்க போயிடாது. அப்படியே ரோட்டு கரையோடி ரெண்டு வந்து வீடியோவை ஃபுல்லாக காட்டுறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டினை பார்த்துங்க. இதை பாருங்க, இதில் வந்து இந்த பக்கத்தெல்லாம் அப்படியே யாழ்ப்பாணம் நாங்கள் போகணும். ஆனால் நான் இப்போ ஃபுல் வீடியோ எடுக்கிறபடியா ரெண்டு தான் இந்த வீடியோ காட்டுறேன். இந்தியாவில் பாருங்க, இந்த நாங்கள் கோயில் வழியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை இலைக்கு பதிலாக தாமரை இலை பிடிங்கி தண்ணி சாப்பிட்றோம். நாங்கள் அந்த அந்த இலை தான் பட்ட வட்டமாக கிடக்குது. ரோட்டு கரையோடி இருக்கிறபடியே அந்த போஸ்ட் மேலாம் இதுக்கே கிடக்குது பாருங்க. நாவல் நாவல் மரம் மட்டும் நினைக்கிறேன். நாவல் மரம் தான் நினைக்கிறேன். நாவல் தெரியல. இது வந்து மற்ற முன்னுக்கு ஒரு குளம் இருக்குது. அது இந்த தொடுவாயாக கிடக்கு பாருங்க. அங்கால போகல உண்ட வாகனங்கள் அடிக்கடி போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அஞ்சாபுரம் மாவட்டத்தில் தான் இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம். யாழ்ப்பாணம் போகிற டைம் அதில் ஆட்டோலாம் முதல் நாங்கள் தான் அங்கே நிற்கிது. இது எதிர்பக்க சைடில் உள்ள குளத்தின் தொடுவாக பாருங்க. இது ரோட்டை க்ராஸ் பண்ணி போகிற துருசு. இங்காலே எதிர்பக்கத்தில் உள்ள இதையும் காட்டுறேன். இது வந்து பெரிய குளம். நடுவாள ரோட்டு போகுது. ரெண்டு பக்கம் இந்த குளம் இருக்கிறபடியா இந்த இடம் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி போட்டு பாருங்க. இந்த குளத்தை வந்து ட்ரோன் மூலமாக எடுத்தால் நல்ல அப்படின்னு சொன்னால் ஃபுல் வியூ தெரியும். ஆனால் என்னோடய டோன் இல்லாதபடியாக என்னோடய ஃபோனால் தான் இந்த கேமராவை சூன் பண்ணி காட்டுறேன். நல்ல மரங்கள் செடி கொடி எல்லாம் இருக்குது பாருங்க. நல்ல அழகாக தான் இருக்கு. நான் நேரில் பார்க்குறபடியா வேறு லெவலில் இருக்கு. அப்படியே அங்கே அந்த ஒரு அண்ணன் ஒரு ஆள் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கு. அதை கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க. நன்னீர் இறால் பிடிக்கிறார். அதை என்னென்று கிட்ட கொண்டே காட்டுறேன். நன்னீர் இறால் வந்து நாங்கள் நேரில் பார்க்குறது பெருசாக தெரியும். ஆனால் ஃபோனில் பார்க்கக்குள்ள உங்களோட கேமராவில் பார்க்கக்குள்ள சின்னதாக தான் தெரியும். ஆனால் நான் கடல் இறாலை விட இது கொஞ்சம் பெரிய இறால். ஆனால் என்ன கொஞ்சம் வெடுக்கடிக்கும். அதையும் காட்டுறேன் பாருங்க. இந்த இங்கால வந்து இப்போ தான் அல்லி மொட்டு வச்சிருக்குது. அல்லி வளர்றது தாமரை வச்சு இது அல்லி குளமாக தான் இருக்குது. என்ன தாமரை இல்லை பெருசாக. இங்கால வந்து ஒரு சிங்கள அண்ணன் தான் இந்த இறால் பிடிச்சி வச்சிருக்காரு பாருங்க. இவர் வந்து எங்களோட மாற்று சமுதாயத்தின் ஒரு நபர் தான். எங்களோட சிங்கள சகோதரர் நன்னீர் மீன்பிடி, அதாவது இறால் தான் பிடிச்சி வச்சுருக்காரு. அந்த இறால் வந்து பெரிய இறால். ஆனால் வந்து உங்களுக்கு கேமராவுக்கு தெரியல. சின்ன அதை எடுத்து காட்டுறோம் பாருங்க. இந்த ஆனால் என்ன சரியான வெடுக்கு. இது வந்து நாங்கள் சமைக்கிறேன்னு சொன்னால் மஞ்சள் போடாமல் சமைக்கவே இல்லை. கடல் இறால் மாதிரி இல்லை. ஆனால் பெரிய இறால் அவ்வளோவா டேஸ்ட்டும் இருக்காது. கடல் இறால் மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஓரளவு இங்கே உள்ளவே சாப்பிட்டு பழகினோடியா. இது வந்து நேரில் பார்க்க பெருசாக கிடக்கு. ஆனால் கேமராவுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியும். கடல் இறாலை விட நீளம் கூட அகலம் கூட பெரிய இறால் இருந்தால் விலையை பார்க்கவே தெரியுது. நன்னீர் மீன்படி அப்படியே உங்களுக்கு போகிறோம். போய்க்குள்ள ரெண்டு சைட்லேயும் காட்டி கொண்டே போகிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.